திருப்பத்தூர் அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கொண்ட கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஜோதிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திலீப்குமார் 17 வயது சிறுமியை காதலித்து கடந்த 19ஆம் தேதி திருமணம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் திலீப்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே கல்லூரி பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 7 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. வேடச்சந்தூர் பகுதியிலிருந்து 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் புத்தாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சென்ற பேருந்து சின்ன தொப்பராப்பட்டி பகுதியில் விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அரவக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கியதே இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சிங்கிபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் போட்டியை தொடங்கி வைத்தார். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன. 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்கி பீரோ, இருசக்கர வாகனம், சைக்கிள், மிக்சி, கிரைண்டர், குக்கர் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை தட்டிச் சென்றனர். தூத்துக்குடியில் தந்தையை குத்தி கொலை செய்த மகன் கைது செய்யப்பட்டார். பாத்திமா நகரை சேர்ந்த ராஜ் வெள்ளிக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்து தகராறு செய்த அவரது மகன் ஜேம்ஸ் கத்தியால் குத்தி கொலை செய்தார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் ஜேம்ஸை கைது செய்தனர். கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி, வட்டக்கானல் அருவி, கரடிச்சோலை அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவிகளின் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 20 காசுகள் குறைந்து ஒரு முட்டை ₹4.25 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு முட்டை விலையை ₹4.45 ₹4.25 குறைத்து அறிவித்துள்ளது. இதேபோன்று பிராய்லர் கோழி உயிருடன் ஒரு கிலோ ₹102 எனவும், முட்டை கோழி ஒரு கிலோ ₹85 எனவும் நிர்ணயம் செய்து தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே சுடுகாட்டில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிப்பதாக வந்த தகவலை அடுத்து வில்லாலி தொட்டி பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தென்பண்ணை ஆற்றங்கரையோரம் சுடுகாட்டில் விற்பனைக்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா, பரத்குமார் ஆகியோரை கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். கடந்த 28ஆம் தேதி இளம்பெண் ஒருவர் சென்னை கடற்கரை பகுதியிலிருந்து மின்சார ரயில் மூலமாக திருவொற்றியூர் ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கி தண்டவாளத்தில் நடந்து சென்றார். அப்போது 30 வயது மதிக்கத்தக்க நபர் அவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் கத்தி கூச்சலிட்டார். இதையடுத்து அந்த நபர் தப்பியோடிய நிலையில் 2 தனிப்படைகளை அமைத்து விசாரித்த காவல்துறையினர் பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த டில்லிபாபு என்பவரை கைது செய்தனர். சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள ஆவின் பாலகத்தில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆவின் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மார்பக புற்றுநோய் குறித்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் மருத்துவர்கள் வழங்கினர். அது மட்டுமன்றி கருப்பை வாய் பரிசோதனை, பல் பரிசோதனையும் நடைபெற்றது. கடலூர் புதிய பேருந்து நிலையத்தை கடலூர் தொகுதியிலேயே அமைக்க வலியுறுத்தி தவேகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூருக்கு அறிவிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலைய திட்டம் தற்போது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எம்பதூர் கிராமத்தில் அமைக்க மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே தவேக சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் அருகே சுக்காலியூர் பகுதியில் அதிவேகமாக வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரை இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி நெஞ்சை பதற வைத்துள்ளது. சின்னசாமி என்பவர் வழக்கம்போல் பணிக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கரூர் மதுரை பைபாஸ் சாலையை கடந்தார். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த லாரி அவர் மீது மோதியது. இதில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டு இழுத்துச் செல்லப்பட்ட சின்னசாமி உடல் நசுங்கி உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் கள் இறக்குவதற்கான தடையை நீக்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் பனை தொழிலாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகராட்சி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள் போதைப் பொருள் அல்ல என கூறி கள்ளை பருகி பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் அருகே மருத்துவர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர கால்வாயில் பாய்ந்தது. பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியராக உள்ள மருத்துவர் ராகவன் சித்தாரில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு ஈரோடு திரும்பினார். காளிங்கராயன் பாளையத்தில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த இவரது கார் கால்வாயில் கவிழ்ந்தது. தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம் சிவசுப்பிரமணிய சாமி கோயிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கொடிமரத்திற்கு ஊற்றப்பட்டு மகா தீபாராதனையுடன் கொடியேற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேரோட்டத்தின் போது தேரை நிலைநிறுத்தும் உரிமை பெண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது.